எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆங்குலரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நான் மேனுவலாக ஓனாக எழுதின கோடு. ரெஃபரன்ஸ்க்காக க்ரோமில் சர்ச் பண்ணி நான் இதுக்கு எந்த ஏஐயுமே யூஸ் பண்ணல. ஏதாவது எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் அதை க்ரோமில் ஏதாவது வெப்சைட்டில் சர்ச் பண்ணி சிண்டெக்ஸ் எடுத்துப்பேன். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணது தான் இந்த கால்குலேட்டருக்கான கோடு. இதோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் டைப் ஸ்கிரிப்டும் டிசைனுக்காக பூட்ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்புட்டு. சிம்பிள் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனாலிட்டியும் சிம்பிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 7 to 14 அப்புறம் 6 - 3 ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணி சிம்பிளாக இதை நான் க்ரியேட் பண்ணேன். இதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிட்டு. இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்னொரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் அதுக்கிட்ட கேட்க போகிறோம். கால்குலேட்டருக்கான கோடு தான் சொல்லி கேட்க போகிறோம். அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். Calculator design with properly working functionality with good looking design. டெக்னாலஜி என்னெல்லாம் யூஸ் பண்ண சொல்ல போகிறோன்னா ஆங்குலர், டைப் ஸ்கிரிப்ட், டிசைனுக்காக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஓகேங்களா. இது ஓகேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸை நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூட்ஸ்ட்ராப் எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு தேவையான கோடு. ஓகே இதில் நான் இப்போ ஐகான்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணல. பட் ஜஸ்ட் பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ணதுக்கும் இதுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் சூப்பராக இருக்குது. இன்னொரு டேப்பில் நம்ம க்ரியேட் பண்ணதை நான் எடுத்துக்கிறேன். routing problems. ஓகே இதில் பேக்ரவுண்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஓகே அதெல்லாம் ஆட் பண்ணாலுமே இந்த லெவலுக்கு இருக்காது. கரெக்டாக. இந்த மாதிரி நம்மளும் மேனுவலாக பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா டைம் எடுக்கும். நிறையாவே டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நான் இந்த ஏஐ வந்ததுக்கும் ஏஐக்கும் நம்ம மேனுவலாக கோடிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக பார்க்குறது ஒர்க்கிங் டைமிங் தான். ஒரு ப்ராஜெக்டை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுங்கிறதுக்காக. நான் என்ன நினைக்கிறேன்னா ஏஐ கம்ப்ளீட்டாக டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நிறைய ஏஐ இப்போ நம்ம இதை ஜஸ்ட் கோடு காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இது நானாகவே ஆர்கிடெக்சர் எல்லாமே நானே க்ரியேட் பண்ணது. டவுட்னால் நம்ம கேட்டு பண்ணுறோம். இப்போவும் நிறைய ஏஐ கிளாடு, ஆன்டி கிராவிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரோட ஃபுல் ப்ராஜெக்டோட ஃபைலையே நம்மகிட்ட தந்துடும். இன்னும் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ நமக்கு ஏஐன்ட்ட கேட்க தெரியணும். கரெக்டாக இப்போ
இந்த ஃபைல் தான் இந்த டிஎஸ் ஃபைல்னு இருக்கான். இந்த டிஎஸ் ஃபைலில் தான் நம்ம எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பண்ணுவோம். HTMLனு இருக்குது. இது என்ன? ஸோ இது என்ன? இது ஒரு ஃபோல்டரு, இது வந்து ஒரு ஹோல் காம்போனண்ட். ஸோ நமக்கு தெரியணும். ஜஸ்ட் இப்போ நம்ம ஏஐட்ட கேட்கணுன்னா கூட இந்த காம்போனண்ட்டில் இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு ஏஐ தரதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி தானே? அப்போ தான் நம்மளால் ஒரு டவுட்டு கூட அதுக்கிட்ட நம்மளால் கேட்க முடியும். ஸோ அதனாலையாவது நமக்கு கண்டிப்பாக பேசிக் திங்ஸ் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் ஏஐ வந்து ஆட்களை கம்மி பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா.